சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? அறிவியலுக்கு இது சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல இது ஒரு மர்மமான ரகசியம். வாங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மகிஷாசுரனை வதம் செஞ்ச அப்புறம் அவனுடைய தங்கை மகிஷி தேவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தா. யாராலையும் அவளை நெருங்க கூட முடியல. ஏன்னா அவ பிரம்மா கிட்ட வாங்கி வந்த வரம் அப்படி. மகிஷி முன்னாடி 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சப்போ பிரம்மா அவன் முன்னாடி தோன்றினாரு. அவரு என்ன வரம் வேண்டும் கேக்கும்போ மகிஷி சொன்னா, விஷ்ணுவோட அம்சமும் சிவனோட அம்சமும் சேர்ந்த மாதிரி பிறக்கிற ஒருத்தனால மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு கேட்டா. ஆனா அவளோட தவத்துக்கான வரத்தை பிரம்மா கொடுத்துதானே ஆகணும். அதனால சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தாரு. மகிஷியோட கொடுமை தாங்க முடியாம இந்திரன் தலைமையில தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவை நோக்கி ஓடுனாங்க. ஐயா, இந்த அரக்கிடம் இருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள், நீரே எங்களுக்கு கதி அப்படின்னு கதர்னாங்க. அப்ப மகாவிஷ்ணு புன்னகையோட ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. இது என்னன்னா, தேவர்களோட கஷ்டத்தை போக்க மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அந்த அவதாரம் தான் மோகினி. தாமரை போன்ற முகம், அலை போன்ற அழகு. அந்த திவ்யமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஒரு தெய்வீக சங்கமம் திகழ்கிறது. பம்பா நதிக்கரையில கழுத்துல தங்கமணியோட கண்ணுல ஒரு பேரொளியோட ஒரு குழந்தை பிறக்குது. அவர்தான் நம்மளுடைய மணிகண்டன், ஹரியும் ஹரனும் இணைந்த ஹரிஹர புத்திரன். ஆனா அப்படி பிறந்த ஒரு கடவுளோட குழந்தை எப்படி அரண்மனையில ராஜாவோட குழந்தையா வளர முடியும்? அந்த குழந்தை வளர்ந்த பிறகு எதுக்கு காட்டுல போகணும்? அடுத்து என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.